வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொத்துக்கறி வதக்கல். நம்ம சாதாரணமாக கறியை வதக்கியிருப்போம். இது கொத்துக்கறி. நம்ம கடையில் கேட்டோம்னா மட்டன் நல்லா கொத்தி தருவாங்க. அதை வதக்கல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 1/2 கிலோ கறி அப்படின்னா ஒரு 7 மிளகாய் வத்தல் எடுத்து லேசாக வறுத்துக்கிடணும். லேசாக வறுத்து அதை சின்ன ஜாரில் போட்டு வச்சுக்குவோம். ஒரு குக்கரை எடுத்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1/2 கிலோ கொத்துக்கறி அப்படின்னா நம்ம ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக முதல்ல ஒரு எண்ணெய் ஊற்றி, குக்கரில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. லேசாக வதங்கின உடனே இந்த கொத்துக்கறியை அலசி அந்த குக்கரில் போடணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லாத்தையும் அது நம்ம முழு கறின்னா உங்களுக்கு நம்மளுக்கு அல்றது தோதாக இருக்கும். இந்த கொத்துக்கறி கொஞ்சம் மெதுவாக தான் அள்ளணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலேயே நம்ம அலசி போடுற தண்ணியிலே நல்லா சொதன்னு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே அப்படியே கிண்டி விடணும். நம்ம இங்கே வதக்கிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சின்ன பேத்தி என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்கள். நான் மணி பிளான்ட் செடி ஆசையாக வளர்த்தேன். ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எனக்கு இந்த செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. தண்ணி ஊற்றும் போதெல்லாம் ஒவ்வொரு இலை வருதானே பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்ல இலை கொடியாக வரும்போது பாருங்கள், எங்கள் சின்ன பேத்தி என்ன அமக்கலம் பண்ணது பாருங்கள். அப்படியே இலையை பிச்சு போட்டு விளையாண்டுச்சு. போட்டு ஒரு கொப்பு அப்படியே இழுத்துட்டு ரொம்ப மும்முரமாக அது பாருங்கள், ஏதோ ஆகிற மாதிரி அந்த இலையை பாருங்கள் எப்படி பிச்சு போட்டு ரொம்ப அவசரமாக வேலை செய்யுது. நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன் அந்த செடியை எப்படி பிச்சு போடுது பாருங்கள். நான் ஒரு இலை ஒவ்வொரு தடவையும் அப்படி வருதான்னு பார்ப்பேன். இப்போ நம்ம சமையலை பார்ப்போம். அங்கே அந்த கறி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அந்த கவிச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கும், நம்ம அந்த வதக்கும் போது கலராக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள் போடுறது. மஞ்சத்தூள் போட்டு அப்படியே உப்பும் போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளற அந்த உப்புக்கும் அந்த நம்ம அலசி விட்ட தண்ணிக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரும். அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா வதங்கிடணும். நல்லா ஒரு 3/4 வதங்கல் வந்துடும். வந்ததுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சிடணும். நான்லாம் ஒவ்வொருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆவி வந்த பிறகு போடுறாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்தால் போதும். ரொம்ப விட வேண்டாம். நம்ம நிறையா வதக்கும் போதே இது வருதுல்ல, 3 விசில். அதுக்கு இடையில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிளகாய் வத்தல் கூட 1 ஸ்பூன் சீரகம் போட்டு பொடி பண்ணிடணும். பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நம்ம கொஞ்சமாக, ஏன்னா அது ஏற்கனவே எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் கொழுப்பு இருந்தது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நிறையா வெங்காயம், அந்த கருவேப்பிலை போட்டு இந்த பாருங்கள் அப்படி வதக்கணும். நல்லா வதக்கணும். ஆனால் அவங்களுக்கு சின்ன வெங்காயங்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனால் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்கிடணும். அந்த நல்லா சிவந்து வதங்கி வரும்போது வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்துக்கறி, அதை எடுத்து அந்த கடாயில் போட்டு அப்படியே கிளறணும். அது அப்படியே நல்லா அந்த பொடியாக கறி இருக்கனால நம்மளுக்கு அந்த இதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே எடுத்து போட்டு அப்படியே கிண்டிட்டு நல்லா அந்த எண்ணெய் சத்து இதெல்லாம் மாற்றுற மாதிரி வரும் பார்த்திங்களா பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் சீரகத்தையும் அப்படியே அதில் போட்டு கிண்டணும். பெருசாக கிள்ளி போட்டு வச்சோம்னா தூக்கி கீழே போட்டுருவோம். காரம் நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி பண்ணி போட்டோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு. பார்த்திங்களா, எல்லாம் ஒன்று போல் கலந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.